ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 14/7/2017 ஹேவலம்பி வருடம் ஆனி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பஞ்சமி திதி, புரட்டாதி நட்சத்திரம், கரசை கரணம், சித்தயோகம் கூடிய நாள். சூலம் மேற்கு தென்மேற்கு. நாளைக்கு 12 பரிகாரம் வெள்ளம். பொதுவாக வெள்ளிக்கிழமைனா 10 to 12 ராகு காலத்தில் துர்கா பூஜைன்னு சொல்லி அடிக்கடி நான் சொல்லுவேன். அதை இன்றைக்கி ஞாபகப்படுத்துகிறேன். அப்புறம் மாலை அந்த 5:45 to 6:15 அப்படின்னு சொல்லலாம். 5:30 to 6:30 கூட சொல்லலாம். அந்த டைமில் விளக்கேற்றி பூஜை பண்ணலாம், விளக்கு பூஜை பண்ணலாம். நிறைய பெண்களெல்லாம் சேர்ந்து குரூப்பாக ஒரு 50 விளக்கு 100 விளக்கு வச்சு கூட பண்ணலாம். அது கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் அதிகம். அந்த ஊருக்குள்ளே நோய் நொடி அண்டாது, கெட்ட சக்திகள் வராது, திருடர் பயம் இருக்காது, மனுஷங்கள்லாம் நல்ல சிந்தனையோடு இருப்பாங்க. ஏன்னா இப்போ வெளியிலிருந்து வர்ற அரக்கனை விட நமக்குள்ளிருந்து செயல்படுற அரக்கன் தான் ரொம்ப மோசமானது. வெளியிலிருந்து வர்ற அரக்கனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நமக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கிறவங்களை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் தீய சக்திகள் நமக்குள்ளே இறங்கி நமக்கு எதிராக செயல்பட வச்சிடும். அப்படியெல்லாம் செயல்படாமல் குழந்தைகள் நம்ம பேச்சு கேட்டு நடக்கிறது, குழந்தைகள் நல்ல வழியில் போகிறது, மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் பெற்று விளங்குறது, கல்வி செல்வம் அந்த ஞானம் ஃபஸ்ட்டு வேணும், அது பெற்று விளங்குறது, உடல் ஆரோக்கியத்தில் உடல் வலிமை வேணும், அதுக்கு பணம் வேணும் செலவுக்கு. அந்த அந்த மூன்றையும் ஒரு சேர கொடுக்கக்கூடிய இந்த துர்க்கையம்மனை இன்னைக்கு வழிபடுறது மூலமாக நீங்கள் நற்பலன் அடைவீங்க. அதில் எலுமிச்சை விளக்கில் தீபம் போட்டு வழிபடலாம், எலுமிச்சை மாலை போட்டு வழிபடலாம், துர்க்கை அஷ்டோத்திர மந்திரங்கள் படித்து வழிபடலாம். அப்படி போக முடியாதவங்க அந்த மந்திரம் மட்டும் படித்து வீட்டில் கூட தீபம் ஏற்றி வழிபடலாம். வீட்டில் எலுமிச்சை தீபம் ஏற்ற வேண்டாம், நீங்கள் காமாட்சி விளக்கு இருந்தால் ஏற்றலாம். இல்லை அந்த 5 தீபம் உள்ள குற்று விளக்குன்னா அந்த குத்து விளக்கில் எல்லாமே நீங்கள் எல்லா தீபத்தையும் ஏற்றி வழிபடலாம். இல்லை 2 விளக்கில் அதில் ஒரு தீபம் இதில் ஒரு தீபம் கூட ஏற்றி வடக்கு முகமாக எல்லா தீபம் ஏற்றும்போது நீங்கள் 5 தீபத்துக்கு அந்த திக்கு பார்க்க வேண்டியதில்லை. அந்த 5 இதில் 1 மட்டும் ஏற்றுறீங்கன்னா கிழக்கோ வடக்கு தான் இருக்கணும், தெற்கு மேற்கு மட்டும் வேண்டாம், அது பார்த்துக்கணும். அதோட இந்த மரப்பலகைகளோட தீபம் ஏற்றக்கூடிய இந்த பூஜை ரூமெல்லாம் சில பேர் வச்சுருப்பாங்க ரெடிமேட். அதெல்லாம் ரொம்ப அதிகமாக வச்சுட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டோ மற்ற வேலை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது சூடு தாங்காது. அதெல்லாம் பார்த்துக்கணுங்க. முக்கியமாக இந்த வருஷம் அதிகமாக தீ பிடிக்குன்னு சொல்லி ஹேவலம்பி வருஷம் நாங்கள் பஞ்சாங்கத்தில் உள்ளதை சொல்லியிருந்தோம். அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வட அமெரிக்காவில் லண்டன்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களையும் அதிகமான இடங்களில் தீ விபத்தெல்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு போர் சம்மந்தமான விஷயங்கள்னு பார்த்தோம். அதில் இப்போ சைனாவுக்கு நமக்கு அந்த மாதிரி சூழல்கள் உருவாகுது. நம்ம பிரதமர் அந்த பிரதமர் எல்லாம் பின் விளைவுகளை சிந்திச்சாங்கன்னா அது வராமல் தடுத்துக்கலாம். ஆனால் அந்த கிரகநிலை அடிப்படையில் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறது அப்படியே நடக்குது. இப்போ நோய் நொடிகள் வர்றது இப்படியெல்லாம் போட்டிருக்கிறதுல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட ஒருத்தருக்கு ஜிகா வைரஸ் வந்ததாக சுகாதாரத்துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அப்படி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காய்ச்சல் வந்தால் 6-7 நாள் குணமாகவே மாட்டேங்குது. அப்படியே உள்ள இந்த பிளேட்லெட் எல்லாம் கவுண்டு குறைஞ்சிருது. அது 1 லட்சத்துக்கு மேலே 4 லட்சம் வரைக்கும் இருக்கணும் பிளேட்லெட். ஆனால் அது 1 லட்சத்துக்கு கீழே 75,000 50,000 வந்துருச்சுன்னா அந்த ரத்தம் உடம்புக்குள்ளேயே லூஸ் ஆகி, அதாவது கசியிருக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த ரத்தம் கட்டித்தன்மை இருக்கணும். அந்த காலத்துலலாம் சிறுமூக்கு உடைஞ்சிரும். ஆமாம் சிறுமூக்கு உடைஞ்சிருச்சு, துணி வச்சிரு, அந்த எரு வச்சிருன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க, மூக்கில் அது நின்றும். அது அப்படி இல்லை, அது பிளேட்லெட் குறைஞ்சதுனால தான் அப்படி இருந்திருக்கு. அதெல்லாம் தெரியல. ஆனால் டவுனில் இருந்தவங்க டாக்டர்கிட்ட உடனே போய் பார்ப்பாங்க. அவர் அதுக்கு தான் இன்ஜெக்ஷன் கொடுப்பாரு, அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகள் கொடுப்பாரு, மாத்திரை மருந்து கொடுப்பாரு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. கிராமத்துக்காரங்கெல்லாம் நான் சொல்கிறதுன்னா, நீங்கள் கிராமத்து வைத்தியமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத விட உடனே டாக்டரை பார்த்துடணும். இப்போ வந்திருக்கிற காய்ச்சல்லாம் 1 நாளில் நல்லாகிறது இல்லைங்க, 1 வாரம். இப்போ சமீபமாக இருக்கிற காய்ச்சல் நிறைய பேருக்கு 1 வாரம் அப்படியே அடித்து போட்ட மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் குத்தல் எடுக்கும், அப்புறம் சோர்வாக இருக்கும், உடம்பு ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும், இயலாமை ஏற்படும்.
அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு உணவு முறைகள், ஜூஸ் குடிக்கலாம். இப்போ காய்ச்சல் வந்தால் ஜூஸே குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா அது எனர்ஜி எப்படி கிடைக்கும்? ஜூஸ் குடிக்கலாம், ஃபியூர் ஜூஸ் குடிக்கலாம், பழங்கள்லாம் சாப்பிட்றது நல்லதான். அதை டாக்டர்கிட்ட கேட்டுக்குங்க. ஆனால் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கலாம். இந்த நிலவேம்புன்னு சொல்லக்கூடிய பவுடர் இன்றைக்கி எல்லாம் மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்குது. நிலவேம்பு பவுடர், அது நைட்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டு காலையில் வடித்து குடிச்சிட்டிங்கனாலும் இந்த டெங்கு ஃபீவரெல்லாம் அதுக்கு கண்ட்ரோல் ஆகுன்னு இன்றைக்கி எம்பிபிஎஸ் படித்த டாக்டரே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. உடம்பு நோய் நொடி உள்ள காலம் இந்த கிளைமேட் சேஞ்சினாலே வருது, இந்த கிரகநிலையினுடைய வக்ர நிலையால் வருது. அதெல்லாம் ஒரு காரணம். இது வந்து 10ஆவது மாதம் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகம் இருக்கும். அது வரைக்கும் நம்மை காத்துக்கிறதுக்கான வழிமுறைகள், மருத்துவத்தை நாடுறது, நம்ம சுயமாகவே நமக்கு வந்து பாதுகாப்பு ஏற்படுத்திக்கிறது. முக்கியமாக இந்த கொசு வீட்டை சுற்றியும் நிறையா வந்து இந்த டயரெல்லாம் இருக்கும் பாருங்கள், நிறைய பேர் அதுக்குள்ளெல்லாம் தண்ணி நின்று கொசு நிறைய இருக்குது. இந்த ஜிகா வைரஸ் எல்லாம் பகலில் கடிக்கிற கொசுனால தான் வருது, நைட்டு கடிக்கிற கொசுனால இல்லை, பகலில் கடிக்கிற கொசுனால. மேற்கத்திய நாடுகளில் நிறைய பேர் அதில் இறந்துருக்காங்க. பயப்பட வேண்டாங்க, வராமல் நம்ம தடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து புகை போட்டு விடலாம், சாயங்காலமான கொசு வலைகளை போட்டுக்கலாம். சுற்றியும் வந்து நம்ம அந்த சேரெல்லாம் வந்து அதிகமாக நீர் தேங்காமல் பார்த்துக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும், அதை பார்த்துட்டா நல்லது. அதோட தெய்வ வழிபாடும் நம்ம செஞ்சுக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த நிகழ்ச்சி நிறைய பேர் பார்க்குறீங்க, இதையும் சேர்த்து ஜோதிடத்தோடு தெரிஞ்சுக்குங்க. அதோட ஆன்மீக வழிபாட்டிலையும் ஈடுபடும் போது நமக்கு வந்து அந்த இறைவனுடைய துணை நமக்கு நோய் நொடி வராமல் மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் பெற்று வாழ காக்கும். இனி இன்றைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் மிதுனத்தில் சமம், சந்திரன் கும்பத்தில் சமம், செவ்வாய் கடகத்தின் நீசம், புதன் கடகத்தில் பகை, குரு வந்து இருக்கக்கூடிய கன்னியில் நட்பு, சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி, சனி விருச்சிகத்தில் பகை, ராகு சிம்மப்பகை, கேது கும்பப்பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இனி இன்றைய ராசி பலன்களை மேச முதல் மீனம் வரைக்கும் சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசி அதிபதி செவ்வாய் இன்றைக்கும் நீசம் பெற்றிருக்கிறதும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனை அந்த 8ஆம் பார்வையை பார்க்குறதும், நீசம் பெற்றிருந்தாலும் சந்திரனை பார்க்குறது ஒரு வகையில் பரவாயில்ல, அது கடின உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும். அது முதல்ல ஈஸியாக வருமானம் வந்துட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் கடினமாக உழைச்சி சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். உழைச்சி பிழைக்கிறது நல்லது தான். அந்த வகையில் அந்த உழைப்புக்கான பிழைப்பில் இன்றைக்கி கூடுதல் முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பெற்றோருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு தள்ளி போகிறதுல கொஞ்சம் கவலை இருக்கும். படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். உடல் அசதி சோர்வு நீங்கும். அதுக்கான சரியான மருத்துவம் கிடைக்கும். அஸ்வினியில் பிறந்தவங்க துர்க்கையும், பரணியில் பிறந்தவங்க முருகனையும், கிருத்திகையில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகஷீடம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதியோட வலிமையினால மற்ற 7 இருக்கிற கண்டகசனியோட பாதிப்பை நீங்கள் தாங்கிக்க முடியுது. குருவுடைய அருள் உங்கள் ராசிக்கு இருக்குது, உங்கள் ராசியை பார்க்குதுங்க. அதுவும் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி எல்லாம் பண்ணுது, சொத்து சேர்க்கை உண்டாக்குது, கடன் கிடைக்குது. அதுக்காக அதிகமாக வாங்கக்கூடாது, அளவாக வாங்கிக்கணும். இன்றைக்கி வந்து கிருத்திகையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், ரோகிணியில் பிறந்தவங்க பிரம்மாவையும், மிருகசீடத்தில் பிறந்தவங்க தன்வந்திரியை வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன், வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன் 2ஆம் இடத்தில் இருக்கார், ஆனால் பகை பெற்றிருக்கார். சந்திரன் திரிகோணத்தில் இருக்கிறது நல்ல செய்திகளை உங்களுக்கு கொண்டு வர வைக்கும், தேவைகளை பூர்த்தி பண்ணும், நல்ல ஒரு சேர்க்கை, நண்பர்களால் நன்மை, வெளியூர் வெளிநாட்டு பயணம், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட வகை நன்மை, வெளிநாட்டிலிருந்து கருவிகள் வாங்கிறது, தொழிலை நவீனப்படுத்துறதுன்னு இருக்கும். போட்டியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. மிருகசீடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், திருவாரில் பிறந்தவங்க ராமானுஜரையும், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீ ராமச்சந்திரனை ராமஜெயம் எழுதி வழிபடலாம். ஒரு 108 முறை எழுதுனா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், நற்பலன் கூடும். அடுத்தது கடகராசி.
புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி சந்திரன். இன்னைக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் பகல் பொழுது இருப்பார், இரவு பொழுது மீனத்துக்கு போயிடுவார், கும்பத்தில் இருக்க வரைக்கும் அஷ்டமம். ஆக இன்னைக்கு பகல் பொழுதுல குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தை ஒரு சமைச்சா கூட பார்த்து சமைக்கணும். ஒரு சிலிண்டர்லேருந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட ஸ்மெல் வந்துட்டு இருக்குன்னா டியூப்பில் வழியாக கசிவு இருக்கும், அல்லது அந்த சிலிண்டரில் வந்து வாசர் இருக்கும், அந்த வாசர் தேஞ்சிருந்தாலும் அந்த ஸ்மெல் வரும். அது உடனே நீங்கள் வந்து அந்த சிலிண்டர் சப்ளை பண்ணுறவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அந்த வாசரை மாற்றி கொடுத்துருவாங்க. ஒரு சின்ன வேலை தான் அது, அதை அசால்ட்டை விடக்கூடாது. அப்புறம் அது நிறைஞ்சிடும். அப்படி ஏதாவது வாசம் வந்துட்டு இருந்தால் கூட என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த இதை கழட்டி வச்சிடணும். கழட்டிட்டு அது மேலே வந்துடும், அது லீக்கேஜ் ஆகாது. அந்த இது போட்டிருக்கிறதுனால தான் வாசம் வரும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அப்புறம் எந்த ஒரு இதையும் பிளக் அவுட் பண்ணி வைக்கணும். ஒரு கிரைண்டரு மிக்சி ஓட ஆஃப் ஆகும், அப்புறம் நம்ம போய் தூங்கிடுவோம், அப்புறம் அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம். ஒரு மோட்டர் ஆகட்டும், போரில் பார்த்தீங்கன்னா போர் மோட்டர்லாம் வந்து மோட்ரு போட்டிருப்போம், தண்ணி ஓடிட்டுருக்கோம். இப்போல்லாம் தண்ணி கம்மியாயிடுச்சு, அது தண்ணி இருக்கிற அளவுக்கு ஓடிட்டே இருந்துச்சுன்னா தண்ணி இருந்தால் தெரியாது. அது வெறும் மோட்டரை ஓடிச்சுன்னா என்ன ஆகுன்னா உள்ள ஹீட் அதிகமாகி அங்கே உள்ளே இருக்கிற பைப் இருக்குது, நீங்கள் ஒரு 600-700 அடி போட்டிருக்கீங்கன்னா அந்த பைப் வந்து உப்பி தண்ணி அது வெடித்து உள்ளேயே திரும்ப போயிடும், மேலே தண்ணி வராது. அப்புறம் மறுபடியும் இழுத்து இறக்கி நிறைய வேலைகள் இருக்குது, பம்பெல்லாம் போயிடும். அதனால் இந்த மாதிரி சந்திராசிரம தினங்களில் நீங்கள் மறதி அதிகரிக்கும் போது எல்லாம் நடக்கும். ஒரு ரேடியேட்டரில் தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு எடுக்க மாட்டோம், ஸ்டெப்னியில் ஏர் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு எடுக்க மாட்டோம், ஸ்கூட்டரில் பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கூட நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். எங்கேயோ முக்கியமான அவசர இடத்துக்கு போயிருப்போம், காரில் பெட்ரோல் இல்லையான்னு பார்க்காம எடுத்துகிட்டு போயிடுவோம். இதெல்லாம் இன்றைக்கி பார்த்து செயல்படணும். சொன்னால் நிறைய சொல்லிட்டு இருக்கலாம், நான் ஓரளவுக்கு தான் வர முடியும், நீங்கள் அதுக்கு மேலே நீங்களே உங்களுடைய யோசனைக்கு விட்டுறேன். புனர்பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் ஒரு பாதம் இருக்கு ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு இன்னைக்கு பகல் பொழுது பரவாயில்லைன்னு இருக்கும், இரவு பொழுது சந்திரன் நஷ்டத்துக்கு வந்து கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். இன்று பகல் பொழுதுல முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், இரவு பொழுதுல கொஞ்சம் அமைதி ஆயிக்கணும்னு சொல்லக்கூடிய நாள். தேவையற்ற வாக்குவாதங்கள் கூடாது. விவாதங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க வைக்க, வாக்குவாதங்கள் கடைசியில் அது குழப்பத்தில் முடியும், எதிரிகளை உருவாக்கிடும். நண்பர்களையே எதிரிகளாக்குறது வாக்குவாதம். விவாதம் ஆரோக்கியமானது, வாக்குவாதம் ஆரோக்கியமற்றது. அது பிடிவாதமான மனநிலை உள்ளவங்க தான் வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. விவாதத்தில் அவங்களால ஜெயிக்க முடியாது. அதனால் அதை முறியடிக்கிறதுக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அது எதிர்ப்புகளை தெரிவிப்பாங்க. அந்த சமயம் பார்த்து கொஞ்சம் ஒதுங்கி போய்க்கிறது நல்லது. அந்த வகையில் இன்னைக்கு மகத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூரத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், உத்திரத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திரனோட போக்கு மோசம் இல்லைங்க. புதன் நல்ல இடத்துல இருக்கு, செவ்வாய் கெட்டு போனதும் பரவாயில்ல, சுக்கிரன் அற்புதமாக இருக்கு, சனி நல்ல இடத்துல இருக்கு, குரு மட்டும் நல்ல இடத்துல இல்லை. உடலசதி சோர்வு இருக்கும். அது நீங்கள் உத்திரத்தில் பிறந்தவங்க சப்தகன்னியரையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், சித்திரையில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. அடுத்தது துளாராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு ராசி அதிபதியோட பலம் பரவாயில்லைங்க. சனி திரும்ப வக்ரத்துக்கு வந்திருக்கிறது கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும், பணப்பற்றாக்குறையை கொடுக்கும், காரிய தடைகளை கொடுக்கும், கைக்கு வந்தது வாய்க்கு வரலைங்கிற மாதிரி தெரியும். அது கொஞ்சம் வெயிட் பண்ணால் எல்லாம் சரியாகும். கடந்த காலங்களில் எவ்வளவோ அனுபவங்கள் பெற்று வந்திருப்பீங்க. ஆனாலும் இந்த சில சமயம் அந்த காலம் கடத்தணுங்க, அதுதான் நிறைய பேருக்கு அந்த பொறுமை இல்லை. கொஞ்சம் காலத்தை கடத்தணும்.
பொறுத்திருந்தால் அது பாட்டுக்கு கடக்கும், கடந்தால் அப்புறம் நல்லது நடக்கும். அந்த பொறுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். சித்திரையில் பிறந்தவங்க முருகனையும், சுவாதியில் பிறந்தவங்க ஐயப்பனையும், விசாகத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்ட 4 பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு ராசி அதிபதியோட நீசத்தன்மை குறைய என்ன பண்ணணும் அப்படின்னா, சந்திரன் திரிகோணம் ஏறினா பரவாயில்லைன்னு இருக்குது குருவோட பார்வைப்படும் போது. அப்போ அந்த தன்மை குறையும். ஆக இன்னைக்கு பகல் பொழுதுல இருக்கிற சோர்வு இரவு இருக்காது. ஆக இன்னைக்கு பகல் எடுக்க முடியாத சில முடிவுகளை இரவில் எடுப்பீங்க. ஆக எந்த ஒரு விஷயத்துக்கும் தள்ளி போகிறது மனசங்கடத்தை கொடுத்தாலும், இன்னைக்கு சில விஷயம் தள்ளி போகிறது உங்களுக்கு மன மகிழ்ச்சியைத்தான் கொடுக்கும். இதுவும் நல்லதுக்கு அப்படின்னு. அந்த வகையில் விசாகத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், அனுசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், கேட்டையில் பிறந்தவங்க பைரவரையும் கும்பிடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். ஏற்றமான சூழல்களில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை மீறி மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு முயற்சிகள் அதிகம் தேவைப்படும். 5 குடையவன் 8ல் இருக்கிறது சாதகம் இல்லை. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வகையிலையும் உங்களுக்கு குழப்பங்கள், கூடுதல் செலவுகள் ஏற்படும். பூர்வீக வகையிலே சில விட்டு கொடுத்தல் தேவைப்படும். ஒரு 10 ஏக்கர் இருக்குன்னா 2 பேருக்கு ஆளுக்கு 5 ஏக்கர் தானா, உங்கள் சகோதரன் எனக்கு 6 வேணும், நீங்கள் 4 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் சின்ன வயசுலேருந்து கடுமையாக உழைச்சிருப்பீங்க, அதிகம் படிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் கல்யாணம் பண்ண இடம் கூட சாதாரணமாக தான் இருக்குது. ஆனால் அவருக்கு வெளிநாடு போய் படிச்சிருப்பார், அவருக்காக அதிகமாக செலவு பண்ணியிருப்பாங்க, அவருக்கு நல்ல இடத்துலேருந்து பொண்ணு கிடச்சிருக்கும். சொத்து எனக்கு அதிகமாக வேணும், ஏன்னா என் மனைவி வசதி, நான் கம்மியாக சொத்து வச்சா அவன் என்னை மதிக்க மாட்டான்னு கூட சொல்லுவாங்க. அப்போ முதல் குழந்தை அந்தளவுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிலையான நீங்கள் கவலைப்படுவீங்க. அதுக்கு பெற்றோரும் கூட அந்த பக்கம்தான் ஆதரிப்பாங்க. இது போன்ற செயல்களெல்லாம் நியாயமற்றது. ஆனால் அதை பெற்றோர் கூட நியாயமாக பேசுறது உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். ஆண்டவனுடைய அனுகூலம் உங்கள் பக்கம் இருக்குது. இன்னைக்கு மூலத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூராடத்தில் பிறந்தவங்க தன்வந்தரியும், உத்திராடத்தில் பிறந்தவங்க அகத்தியரையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு சந்திரனோட போக்கு பகல் பொழுதும் சரி இரவு பொழுதும் சாதக சந்தர்ப்பத்தை கொடுக்கும். முன்னேற்ற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உடல் அசதி, சோர்வு இருக்கும். அதாவது குறிப்பிட்ட அளவுக்கு மேலே லோடு வைக்கும்போது வாகனம் ரொம்ப சிரமப்பட்டு இழுக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு சக்திக்கு மீறி நீங்கள் எடுத்துட்ட காரணத்தினால அந்த அலைச்சல் அது இன்னைக்கு குறையிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குன்னா அதை பகிர்ந்துக்கிறதுக்கான வேலை செய்வீங்க. ஒரு 100 கோடி ரூபா முதலீட்டில் ஒரு தொழில் இருக்குன்னா அதில் ஒரு 50 கோடி நீங்கள் பப்ளிக் ஷேர் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு, அதுலேருந்து எடுத்து நம்ம வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஆகிக்கலாம்னு நினைக்கலாம். அந்த மாதிரி கடன் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட இதை விற்றுட்டு அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி சில முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. அது சரியாக இருக்கும். திடீர் புகழ் பெற யோகம் இருக்குது. உத்திராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், திருவோணத்தில் பிறந்தவங்க முருகனையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரும் கும்பிடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி சனி. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய சூழலை நோக்கி கிரகங்கள் போயிட்டுருக்கு. அது கொடுக்க பார்க்குது உங்களுக்கு. அதுக்கான ஏற்பாடுகள் இருக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லக்கூடிய நிலை உங்களுக்கு பொருந்தும். கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். பகல் பொழுதை விட இரவு பொழுது அதன் பின் உங்களுக்கு நன்மைகள் கூடுதலாகும். படிப்பில் முன்னேற்றம் இருக்குது, மறதி நீங்கும். அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், சதயத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், பூரட்டாதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் மாதம், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். குருவோடைய ஆற்றல் மிக்க இடம் உங்கள் ராசியை பார்க்கறது,
அஷ்டமாதிபதி பார்க்கறது இது எல்லாமே பரவாயில்ல. கடந்த காலங்களில் இருந்த பலவீன நிலைகள் மாறி பொருளாதார ரீதியாக முன்னேற்றம், வழக்குகளிலிருந்து விடுபடுறது, பதவி கிடைக்கிறது, இழந்ததை திரும்ப மீட்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்றது, வேலை கிடைக்கிறது, சம்பளம் கூடுறது, இப்படி ஒரு நல்ல சூழல்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இன்னைக்கு கொடுக்கும். முருகன் வழிபாடு புரட்டாதியில் பிறந்தவங்களுக்கும் உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு தன்வந்திரி வழிபாடும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடும் பலன் தரும். நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.